இந்த வீடியோவில் நம்ம ஆன்சிபிள்னா என்ன, இந்த ஆன்சிபிள் டூல்னால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை நான் டெப்ளாய் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சர்வரில் நான் என்னோடய அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். இதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்னோடய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். என்னோடய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் ஜாவா 8 யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சர்வரில் நான் ஜாவாவை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சர்வரில் நான் ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய அப்ளிகேஷனை அந்த ஜாவா யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோடய அப்ளிகேஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ என்னோடய அப்ளிகேஷன் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் அப் பண்ணுறேன். அதாவது என்னோடய அப்ளிகேஷனை மல்டிபிள் சர்வர்ஸில் நான் ரன் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு சர்வர்லேயும் என்னோடய அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னா ஜாவா தேவை, கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு சர்வர்லேயுமே நான் மேனுவலாக போய் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒவ்வொரு சர்வர்லேயும் போய் இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக பண்ணுறேன். இப்போ என்னோடய எல்லா சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான செட்டப் நான் பண்ணல. இதை தான் சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோடய அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் மேனுவலாக என்னோடய சர்வர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். என்னோடய அப்ளிகேஷனையும் என் சர்வரில் ரன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ஜாவா 8லாம் ஓல்ட் ஆயிடுச்சு ப்ரோ, நம்ம அப்ளிகேஷனை அப்கிரேட் பண்ணிட்டோம், ஜாவா 17க்கு மைக்ரேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா 17 தான் இனிமேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நான் ஒவ்வொரு சர்வர்லேயும் ஜாவா 8 ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ என்கிட்ட 2-3 சர்வர் தான் இருக்குது அப்படின்னா நான் மேனுவலாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் என்கிட்ட 10க்கும் மேற்பட்ட சர்வர்ஸ் இருக்குன்னு வைங்க. நான் ஒவ்வொன்றிலையும் போய் நான் மேனுவலாக போய்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் இவங்க அப்கிரேட் பண்ணும்போதெல்லாம் இதை மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி பண்ணுறதுனால நமக்கு டைம் கன்சியூமிங்காக ஆகும். மேனுவல் ஒர்க்கு ஹியூமன் பண்ணான்னா கண்டிப்பாக மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு சர்வர்லேயும் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் ஒரு மாஸ்டர் சர்வரையும் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைட்டை சொல்லிடுறேன், இவன் தான் மாஸ்டர் சர்வர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மாஸ்டர் சர்வரில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலில் என்ன எழுதியிருக்கேன்னா ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணு அப்படின்றதையும் எழுதி வச்சுருக்கேனா. இப்போ என்னோடய ஒவ்வொரு சர்வரில் இருக்கிற ஸ்பை ஏஜென்ட்டும் இந்த மாஸ்டர் சர்வரில் இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணுவாங்க. அதில் ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கும்ல, உடனே எல்லா ஏஜென்ட்டும் என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுக்கு இருக்கிற சர்வரில் ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அண்ட் அவனுக்கு இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாஸ்டரில் இருக்கிற ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னா அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. என்னோடய சர்வர்ஸில் ஜாவா 8 தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணணுன்னா அந்த ஃபைலில் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் போதும். ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டா இவனுவோ தான் 30 மினிட்ஸுக்கு ஒருக்க அந்த ஃபைலை ரீட் பண்ணிட்டே இருப்பானுங்கல்ல. திடீர்னு பார்க்கும்போது ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணுன்னு போட்டிருக்கும். உடனே இவனை என்ன பண்ணுவானுங்க, எல்லா சர்வர்லேயும் இருக்கிற ஏஜென்ட்ஸும் அவங்கவுங்க சர்வரில் ஜாவா 8 தூக்கிட்டு ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணிடுவானுங்க. அண்ட் இந்த ஒர்க்கை பண்ணுறது வேறு யாரும் இல்லை, பப்பட் அண்ட் செஃப் இந்த மாதிரி டூல்ஸ் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும். என்னடா ஆன்சிபிளை பற்றி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பப்பட்டையும் செஃப்பையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்குது. ஸோ பப்பட்டு செஃப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா இதுவும் ஒன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம சர்வர் கான்ஃபிகரேஷனை ஆட்டோமேட் பண்ணிடலாம். நம்ம மேனுவலாக போய் ஒவ்வொரு சர்வர்லையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு சர்வரையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ இந்த பப்பட் அண்ட் செஃப் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் புல் பேஸ்ட் மாடலில் ஒர்க் ஆகும். அதாவது இந்த டூல்ஸோடைய ஏஜென்ட் ஒவ்வொரு சர்வர்லையும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும். அந்த ஏஜென்ட் அவனுடைய மாஸ்டர்கிட்ட ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுறதுனால தான் இவனை புல் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாம் ஓகே தான். பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. சப்போஸ் நான் இப்போ இன்னொரு 2 சர்வர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சர்வரில் ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒரு ஒர்க்கை நான் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் நான் அந்த ஏஜென்ட்டோடைய வெர்ஷனை அப்கிரேட் பண்ணணுன்னாலும் சரி சில டூல்ஸில் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஏஜென்ட் பேஸ்ட் மாடல் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நம்ம சிங்கக்குட்டி தான் ஆன்சிபிள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் ரோபோஜீப்ரா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ண ஒரு ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ரோபோஜீப்ரா. இதில் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டோடைய 10th and 12th மேக்ஸ் புக் இருக்கும். நார்மல் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் டைரெக்டாக போட்டிருப்பாங்க, பசங்களுக்கு புரியவே செய்யாது. பட் இந்த ரோபோஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் டீட்டெயில்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தனித்தனியாக நீங்கள் ஏஐ அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் கொஸ்டின்
கேட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அண்ட் சில ப்ராப்ளம்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்னு அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் பசங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க மேக்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 14 days ட்ரையலும் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா SB025 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இவனும் பப்பட் மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான். பட் இவன் ஏஜென்ட் எதுவும் வச்சுக்க மாட்டான். இவனுக்குன்னு கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு ஒரு மாஸ்டர் சர்வர் மட்டும் இருக்கும். அந்த சர்வரில் எந்தெந்த சர்வரில் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், அந்த சர்வரில் நான் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும், அதாவது ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த சர்வர் சொன்னீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிடுவான். ஸோ இதனால் நீங்கள் ஒவ்வொரு சர்வர்லேயும் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதனால தான் இதை ஏஜென்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பப்பட் வந்து புல் பேஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு. பட் இந்த ஆன்சிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, புஷ் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜென்ட்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாததுனால தான் ஆன்சிபிள் வந்து ரொம்ப பாப்புலரான டூலாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஆன்சிபிள் இருக்கிற பேசிக்கான சில கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஆன்சிபிளில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் நோடு, இன்னொன்று மேனேஜ்ட் நோட்ஸ். நம்ம எந்தெந்த சர்வர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணுமோ அவங்க தான் மேனேஜ் நோட்ஸ். அதாவது என்னோடய அப்ளிகேஷன் ரன் ஆக போதில்ல, அந்த சர்வரில் தான் நான் ஜாவாலாம் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சர்வர்ஸை தான் மேனேஜ்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்ஃபிகரேஷனெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். அவன் தான் கண்ட்ரோல் நோடு. இந்த கண்ட்ரோல் நோடை வந்து பிரெயின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல் நோடில் மட்டும் நம்ம வந்து ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட கண்ட்ரோல் நோட் இருக்குது, நான் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஆன்சிபிள்கிட்ட 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அண்ட் எந்தெந்த சர்வரெலாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற 2 விஷயத்த சொல்லணும். எந்தெந்த சர்வரெலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறது தான் இன்வென்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு ஃபைலில் எழுதணும். அந்த ஃபைல் பார்க்க இப்படி தான் இருக்கும். எந்தெந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் இதில் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு குரூப் ஆஃப் சர்வர்ஸையும் நீங்கள் குரூப்பாக பிரிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு ஒரு நேமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த நேமை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ எங்கெங்கே இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது இன்வென்ட்ரியை வந்து நம்ம ஒரு ஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஜாவா இன்ஸ்டால் பண்ணணுமா, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்றத சொல்லணும்ல. அதை வந்து நான் ஒரு ஃபைலில் எழுதுகிறேன். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா YML ஃபார்மேட்டில் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும் ஃபைலு. ஃபஸ்ட்டு அந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேம் மாதிரி கொடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி இன்வென்ட்ரியில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணோம்ல, குரூப் ஆஃப் சர்வர்ஸோடைய ஐபி அட்ரஸ்லாம் போட்டு ஒரு குரூப் மாதிரி ஒரு நேம் கொடுத்தோம்ல, அந்த நேம் இதில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது அந்த குரூப்பில் என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்குதோ அந்த சர்வர்ஸ்லாம் இது இன்ஸ்டால் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்க்காக கொடுக்கணும். இப்போ வந்து நான் 2 டாஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அப்டேட் ஆப்ட் கேஷ். இது நேம் நம்ம இஷ்டம் தான், நம்ம கொடுத்துக்கலாம். லினக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை பண்ண சொல்கிறதுக்கு தான் இந்த கமாண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹோல் ஃபைல் இருக்குல்ல, இதை தான் ப்ளே புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ப்ளே புக்கில் வச்சு சொல்லிட்டோம். இந்த ப்ளே புக்கும் இன்வென்ட்ரி ஃபைலும் கண்ட்ரோல் நோடில் தான் இருக்கும். ஒன்ஸ் எல்லா ஃபைலும் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணால் போதும். அதாவது ஆன்சிபிள் ப்ளே புக், அப்புறம் அந்த ப்ளே புக்கோடைய ஃபைலோடைய நேமு. இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணல ப்ளே புக்கு, அதுக்கு ஒரு ஃபைல் நேம் இருக்கும்ல, அந்த ஃபைல் நேம் இதில் கொடுத்துட்டா போதும். கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ளே புக்கில் என்னென்ன விஷயம்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அண்ட் எந்தெந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணிடும். அண்ட் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இப்போ ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்ட்ரா 2 சர்வர் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இன்வென்ட்ரியில் எக்ஸ்ட்ரா 2 ஐபி அட்ரஸை போட்டால் போதும். அந்த சர்வருடைய பப்ளிக் ஐபியை போட்டால் போதும். ஸோ இதனால் நான் ஈஸியாக சர்வரை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது வந்து நான் உட்காந்து ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஒன்ஸ் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அகெயின் சேம் இதே கமாண்டை நான் அகெயின் ரன் பண்ணேன்னு வைங்களேன், அகெயின் ஜாவா இன்ஸ்டால் ஆகாது. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது இக்னோர் பண்ணிடும். அந்த சர்வரில் ஜாவா இல்லைனா மட்டும்தான் அது இன்ஸ்டால் பண்ணும். இதனால தான் ஆன்சிபிளை வந்து ஐடம்பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்சிபிளை பார்த்தீங்கன்னா SSH யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சர்வர்லேயுமே இன்ஸ்டால் பண்ணுது.
அதாவது எல்லா மேனேஜ் நோட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர் நோடுக்கு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் இருக்கணும், SSH பண்ணுறதுக்கு கீ இருக்கணும். அப்போ தான் இது எல்லாத்தையுமே அவனால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை வந்து அவன் SSH யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுறான். ஓகே, இந்த ஆன்சிபிளை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதை தவிர வேறு ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சிபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து பல ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கிரியேட் பண்ணலாம். லைக் AWSல ஒரு EC2 கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆன்சிபிளை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிளை வந்து சர்வர்ஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் யூஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங். பட் இந்த சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டாஸ்க்கு வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சிபிள் தான். உங்கள்கிட்ட ஹண்ட்ரட்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர் இருந்தாலும் தலைவன் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடுவான். இதனால தான் ஆன்சிபிளை வந்து பல பெரிய கம்பெனிஸில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நான் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, ஆன்சிபிளை எதுக்கு ஏஜென்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளிஃபைட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.